கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் தாமஸ் வாக்கர். பிறப்பு 9/2/1859, இறப்பு 24/8/1912. சொந்த ஊர் டெர்பிஷயர், நாடு இங்கிலாந்து, தரிசன பூமி திருநெல்வேலி, இந்தியா. ஆங்கிலேய மிஷனரியான தாமஸ் வாக்கர் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் திருநெல்வேலிக்கு வந்து தனது மிஷனரி சேவையை வழங்கினார். தாமஸ் வாக்கர் அவர்கள் 1859 ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள மேட்லாக் பாத் என்ற இடத்தில் பிறந்தார். பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே தெய்வ பயத்துடன் வளர்க்கப்பட்டார். 17 வயதில் அவர் ஒரு வேதாகம வகுப்பில் கலந்து கொண்ட போது அங்கு சொல்லப்பட்ட கன்மலையின் மேல் கட்டுகிறவன் மற்றும் மணலின் மேல் கட்டுகிறவன் என்ற உவமை அவரின் இதயத்தை ஆழமாய் தொட்டது. உடனே அவர் கர்த்தரிடம் தன்னை ஒப்புக் கொடுத்தார். பின்னர் கணிதம் படிப்பதற்காக கேம்பிரிட்ஜில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு சென்ற வாக்கர் அங்கு பக்தி, ஜெபம் மற்றும் முறையான வேத தியானம் போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொண்டார். அது அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் அடித்தளமாக அமைந்தது. பேராயர் சார்ஜென்ட்டுடன் இணைந்து சுவிசேஷ பணியை செய்தார். திருநெல்வேலியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நடந்தும் மாட்டு வண்டியில் பயணம் செய்தும் ஊழியம் செய்தார். இதன் விளைவாக பனவிளை வட்டாரம் அசைந்தது. அவருடைய பனைவிளை பங்களாவிற்கு சென்ற எவரும் தனி மனிதனாய் திரும்பியது இல்லை. அங்கு சென்றவர்கள் கிறிஸ்துவை இதயத்தில் ஏந்தியபடி திரும்ப முடியும். வானின் ஒளியாம் கிறிஸ்துவை காட்டும் பங்களா அது. கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை உருவாக்காமல் நடமாடும் உண்மை கிறிஸ்தவர்களாக உருவாக்கினார். பல திருச்சபைகளை உருவாக்கினார். இவர் உருவாக்கின ஆலயங்கள் வசீகர தோற்றத்துடனும் வானளவு கோபுரங்களை உருவாக்கினார். அநேகர் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் மந்தையில் இணைந்தார்கள். அநேக ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தினார். மக்களின் மூட நம்பிக்கையிலிருந்து விழிப்படையச் செய்தார். இந்தியாவில் எழுப்புதலுக்கு அடித்தளமிட்டார். அவரது தந்தை தனது மகன் வாக்கர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மிஷனரியாக பணியாற்ற வேண்டும் என்ற வாஞ்சை வாக்கருடைய இதயத்தை நிரப்பியது. அவர் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்த போது மனுஷரை பிடிக்கிறவனாக மாற வேண்டும் என்ற அவரது உறுதிப்பாடு இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டு வந்தது. இதன் விளைவாக சர்ச் மிஷனரி சொசைட்டியில் சேர்ந்த அவர் 1885 ஆண்டில் திருநெல்வேலிக்கு அனுப்பப்பட்டார். திருநெல்வேலியை அடைந்த பிறகு தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்ற வாக்கர் பல ஆங்கில பாமாலைகளை தமிழில் மொழிபெயர்க்கும் ஒரு சிறந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தார். இவ்வாறு அவரது அயராத சேவையால் கிறிஸ்துவின் ஒளியை கண்ட இடங்களில் பண்ணை விளையும் ஒன்று. அவருக்கு இந்துக்களிடமிருந்து எதிர்ப்புகள் வந்த போதிலும் கிறிஸ்துவுக்காக பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் அவர் வெற்றி பெற்றார். மேலும் அவர் கோவில்களில் தேவதாசியாக விடப்பட்ட சிறுவர்கள் மத்தியில் பணியாற்றுகிற தனது சக மிஷனரியான ஏமி கார்மேக்கல் அவர்களை அந்த ஊழியத்தில் ஊக்குவித்தார். அவர்கள் இருவரும் சேர்ந்து டோனாவூரில் ஒரு பள்ளியையும் டோனாவூர் ஃபெலோஷிப் என்ற அமைப்பையும் நிறுவினார். இதன் மூலம் அந்த இடம் ஒரு கிறிஸ்தவ சமூகமாக மாறியது மற்றும் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பான அடைக்கலப்பட்டணமாக மாறியது. வாக்கர் அசாதாரண ஒருமைப்பாடு மற்றும் ஆவிக்குரிய விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்ட மனிதர். மார்மன் மாநாட்டில் அவர் கொடுத்த பிரசங்கங்கள் கேரள மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவ திருச்சபைகளில் எழுப்புதலை கொண்டு வந்தன. அவர் செய்த ஊழியத்தின் விளைவாக தேவ ஊழியர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆழ்ந்த வாஞ்சையால் நிரப்பப்பட்டனர். இதன் மூலம் அநேகர் கர்த்தரின் மந்தையில் சேர்க்கப்பட்டனர். பல மிஷனரிகளுக்கு ஊக்கமாக இருந்த திருநெல்வேலியின் வாக்கர் என்று அழைக்கப்படும் தாமஸ் வாக்கர் கர்த்தருக்காக மனுஷரை பிடிக்கிறவனாக
இந்த உலகத்தில் தனது வேலையை வெற்றிகரமாக முடித்து 1912 ஆண்டில் பரலோக வாசஸ்தலத்திற்கு சென்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கோ பிறந்து வளர்ந்து நம் இந்திய நாட்டிற்காய் சுவிசேஷம் என்னும் ஒளியை சுமந்து வந்து அந்த ஒளியை இங்கே பிரகாசிக்கச் செய்த தாமஸ் வாக்கர், நீங்களும் நானும் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் இன்னும் பிரயாசப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவரே, உமக்காக மனுஷரை பிடிக்கிறவனாக இருக்கும்படி இந்த உலகத்தின் இன்பங்களை விட்டு உமக்காய் வாழ எனக்கு உதவி செய்யும். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.